ओम श्री कृष्णाय परमात्मने नमः। यदि ह्यहं न वर्तेयं जातु कर्मण्यतन्द्रितः मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः। பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனக்கு இந்த உலகத்தில் ஆக வேண்டியது எதுவுமே இல்லாத பொழுதும் தான் செயல் புரிந்து கொண்டிருக்கதை சென்ற ஸ்லோகத்துல சொன்னார். ஏன் அப்படி செய்யறார் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்கிறார். யதி ஒருவேளை அகம் ஜாத்து ஜாத்துனா ஒரு பொழுதும்னு அர்த்தம். அதந்திரிதக தந்திரான்னு சொன்னா கவனக்குறைவு, கேர்லெஸ்னஸ் அர்த்தம். தந்திரானா அப்படியே மந்தமா இருக்கிறது. அதந்திரிதக அப்படின்னா கொஞ்சம் கூட மந்தத்தன்மை இல்லாமல், சுறுசுறுப்பாக சோம்பேறித்தனம் இல்லாமல், கர்மணி வர்த்தேயம் ந வர்த்தேயம், ஒருவேளை நான் சுறுசுறுப்பாக செயலில் ஈடுபடவில்லை என்றால், ஹே பார்த்த ஓ அர்ஜுனா, சர்வசக எல்லா விதத்திலும், மனுஷ்யாக மனிதர்கள், மம வர்த்ம அனுவர்த்தந்தே என்னுடைய பாதையையே பின்பற்றுவார்கள். என்ன சொல்கிறார் பகவான்? ஒருவேளை ஒரு தலைவன் நன்றாக செயல்படவில்லை என்று சொன்னால், தலைவன் சோம்பேறியாக இருக்கிறான், கவனக்குறைவாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவனை பின்பற்றக்கூடிய மக்களும் என்ன செய்வார்கள்? அதே அலட்சிய போக்கை கடைபிடிக்க ஆரம்பிப்பார்கள். எவ்வளவு முக்கியமான ஒரு தலைமை பண்பு. பகவான் ஒரு அரசனாக இருக்கிறார், இந்த இடத்துல சாரதியாக இருக்கிறார், இவர்களோடு சேர்ந்து போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்னா எப்பேற்பட்ட ஒரு முன்மாதிரி. அது மட்டும் இல்ல, பொதுவாகவே ஒரு தனிப்பட்ட அமைப்பை எடுத்துக்கொண்டால் கூட அந்த தலைவர் எப்படி இருக்காரோ அப்படித்தானே, அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி அந்த கல்ச்சர், அந்த ஆர்கனைசேஷனுடைய கல்ச்சர் எதை சார்ந்து இருக்கும்னு கேட்டா, அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவர் எப்படி அதை வழி நடத்துகிறாரோ அல்லது அவர் எப்படி நடந்து கொள்கிறாரோ அதன் பொறுப்படி இருக்கும். அவரே ரொம்ப அலட்சியமா இருக்கார் அப்படின்னு இருந்தா மக்களும், அவர் கீழே வேலை பார்க்கிறவங்களும் தாறுமாறாதான் இருப்பாங்க. இது நம்ம எல்லா இடத்துலையும் கண்கூட நடைமுறை வாழ்வில் நாம் இதை நன்றாக பார்க்க முடியும். அதனாலதான் திருவள்ளுவர் குற்றம் கடிதல்னே ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு. அரசன் அல்லது தலைவன் தன்னிடம் என்னெல்லாம் குற்றங்கள் வராமல் காத்து கொள்ள வேண்டும், அதிகமா கோவப்படுறது, பேராசைப்படுறது, கவனக்குறைவா இருக்கிறது, இது போன்று பல குற்றங்களை அங்கு அடுக்குகிறார். ரொம்ப முக்கியமா ஒரு அலட்சியமா ஒரு இடத்துல ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு தண்டனை கொடுக்காம விடுறது, லேசா கூட பனிஷ் பண்ணாம ஒரு வார்னிங் இல்லாம விட்டா என்ன ஆகும்னா எல்லாருக்கும் துளிர் விட்டு போகும் இல்லையா? எல்லாரும் தன் இஷ்டப்படி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஆக நிறைய சொல்லுவார் திருவள்ளுவர் அந்த இடத்துல. மாண்பிறந்த மானம் அப்படின்லாம் சொல்லுவார். இழிவான செயல்கள்ல சந்தோஷப்படுறது, அதாவது அவருடைய ரசனை எப்படி இருக்கு, அவருடைய திங்கிங் எப்படி இருக்கு, அவர் எதை முன்னிறுத்துகிறார், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னா அவன் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவங்க they are being noticed. அவர்களை பல பேர் பார்க்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இது. தாய் தந்தையர்கள், ஆசிரியர்கள் எல்லோருக்கும் பொருந்தும். அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பொருந்தும். நான் இன்றும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் நன்றி உணர்வுடனும் இந்த விஷயத்தை நான் நினைவூட்டி பார்க்கிறேன். சுவாமிஜி, அடியனுடைய குருநாதர் பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகள், அவர் எவ்வளவு உடல் நலம் குன்றி இருந்தாலும் சரி, ராத்திரி எவ்வளவு லேட்டா அவர் வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் சரி, காலையில 4:45 5 மணிக்கு அந்த கோவில்ல வித்யாபீட்டத்துல கோபூஜைக்கு வரணும்னா அவர் முதல் ஆளா தான் அமர்ந்திருப்பார். அவருக்கு இனிமே அவர் செய்யக்கூடிய ஆன்மீக சாதனைகள்லாம் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எல்லாமே பெரிய ஞானி, பெரிய மகாத்மாவாக இருந்த போதிலும் கூட அவருக்கு தெரியும், தான் அதை வேல்யூ பண்ணாதான் மற்றவங்களும் அதை கடைபிடிப்பாங்க. சுவாமிஜி வந்துருவாரேன்னு சொல்லிட்டு எல்லாரும், நாங்க வரத்துக்கு முன்னாடி அவர் அங்க உட்கார்ந்துருப்பார், ஜபம் பண்ணிட்டு இருப்பார். ஆக அவர் எல்லாரோடையும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணுவார், ஜபம் பண்ணுவார். அந்த 5 to 6 மணி வித்யாபீட்டத்துல எதற்காக இருப்பார்னா இந்த விஷயம்தான். தலைவன் எப்படி இருக்கணும்னா மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அதுக்கு அந்த வேல்யூ அப்பதான் நம்ம மனசுல பதியும். திருவள்ளுவர் சொல்கிறார், தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. ஒரு அரசன் தூங்காமைன்னு சொன்னா விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். கல்வி, நன்றாக கல்வி கற்றவனாக இருக்க வேண்டும். துணிச்சல் உடையவனாக இருக்க வேண்டும். அதாவது அலர்ட்னஸ் ரொம்ப முக்கியம் ஒரு தலைவனுக்கு. அவன் கொஞ்சம் கவனக்குறைவாக அதிகமாக பொருள் இன்பங்கள்ல ஈடுபடுறவனாவோ அல்லது ரொம்ப மந்த புத்தி உடையவனாகவோ, எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எப்படி இருக்கும்?
அவன்கிட்ட போனா சரியா எந்த டிசிஷனுமே கிடைக்காது, எந்த கிளாரிட்டியுமே இல்லை, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருந்தால் எப்படி அவனிடமிருந்து என்ன வழிகாட்டுதல் கிடைக்கும்? மக்களுக்கு எல்லா நேரமும் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம், மக்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம்னு நினைக்கிறவன் தானே தலைவனா இருக்க முடியும். ஆக பகவான் இந்த இடத்துல அவ்வளவு அருமையாக சொல்கிறார். தான் ஏன் செயல் புரிகிறேன்ங்கிறதுக்கான காரணத்தை சொல்றார். ஜாத்துனா ஒரு பொழுதும், அதந்திரிதக அப்படின்னா கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாமல், யதி கர்மணி அகம் ந வர்த்தேயம், ஒருவேளை நான் இந்த செயல்ல ஈடுபடலைன்னா, மனுஷ்யாகா எல்லா மனிதர்களும், சர்வசக எல்லா விதத்திலும், மம வர்த்தும அனுவர்த்தந்தே என்னுடைய பாதையே பின்பற்றுவார்கள். நான் உற்சாகமா செயல் புரிந்தா அவர்களும் செயல் புரிவார்கள், நான் தூங்கி வழிஞ்சா அவர்களும் தூங்கி வழிவார்கள். அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி. அதனால அதை கவனத்துல கொள்ளணும்னு பகவான் அவ்வளவு வழி அழகாக நமக்கும் இதை நம்மையும் உற்சாகப்படுத்துது. பகவானே காரியம் பண்றார். நிறைய இடத்துல நம்ம நினைப்போம், ஏன் பூஜை பண்ணணும், எவ்வளவு நாளைக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது சில புராணங்கள்லாம் வருகிறது. அம்பாள் இப்ப காமாட்சி காஞ்சிபுரத்துக்கு அவதாரம் செய்து, காமாட்சி அன்னை எதற்காக காஞ்சிபுரத்துக்கு வந்தானா, சிவ பூஜை பண்றதுக்காக வந்தாலும். சிவனை பூஜை பண்றதுக்கு அம்பாளுக்கு ஆசைப்படுறா. ஆக அது அவ்வளவு ஒரு வேல்யூ. இந்த விஷயத்த கடவுளின் வடிவங்களே அந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு நாமும் பூஜை பண்ணணும், அம்பாளே பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறா, நாமும் பூஜை பண்ணணும்னு உற்சாகம் வருது இல்லையா? அதே மாதிரி பகவான் இங்க சொல்கிறார், நான் சிறிது கூட சோம்பேறித்தனம் இல்லாமல் செயல் புரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தன்னை முன்னுதாரணமாக காட்டுகிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.